ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வந்து நம்ம 3rd 4th 2nd நிறைய சாப்டர்ஸ் பார்த்தோம், நிறைய சம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங்கில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ங்கிற சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே சேம் மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, முக்காவாசி இதில் சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரல. ஓகேவா, இப்போ டைரெக்டாக நம்ம வந்து என்ன பார்க்கலாம், சிக்னல் அண்ட் சிஸ்டத்தில் இந்த இதை பொறுத்த வரல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா என்னது, சிக்னல்னா என்ன. ஓகேவா, சிக்னல் அண்ட் சிஸ்டத்தில் சிக்னல்னா என்ன, சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். சிக்னல்னா என்ன, சிக்னல் இஸ் எ டைம் வேரியிங் பிசிக்கல் phenomenon which is intended to convey information. அதாவது ஒரு சிக்னலோ ஒரு சிஸ்டமோ இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு உதவுறது தான் சிக்னல் அண்ட் சிஸ்டம். ஓகேவா, இப்ப சிக்னல் இஸ் எ டைம் வேரியிங் பிசிக்கல் phenomenon which is intended, அதாவது ஒவ்வொரு சிக்னல் போறதுக்கும் ஒவ்வொரு டைம் வேரியேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஒரு சிக்னலை ஸ்பீடா அனுப்பினோம்னா டக்குன்னு போய் ரீச் ஆயிடும். சில சிக்னல் வந்து மெதுவா ஸ்லோவா போகும். ஓகேவா, சோ அந்த டைமை பொறுத்து, அங்க நடக்கிற நிகழ்வை பொறுத்து அந்த சிக்னல் சென்ட் ஆகுறது அந்த இதை பொறுத்து தான் இருக்கு. எதை பொறுத்து, டைமை பொறுத்து. சோ நம்ம சிக்னலை என்ன சொல்லிடலாம், எக்ஸ் ஆஃப் டி. ஓகேவா, அந்த டைமை வச்சுதான் நம்ம வந்து சிக்னலை கரெக்டா இந்த டைமுக்குள்ள ரீச் பண்ண முடியும். அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அங்க நடக்கிற நிகழ்வுகள் அண்ட் டைம் வேரியிங். ஓகேவா, சோ அதனால என்ன எழுதலாம், சிக்னல்னா என்னது, சிக்னல் இஸ் எ டைம் வேரியிங் பிசிக்கல் phenomenon which is intended to convey information. ஓகேவா, அந்த டைமை பொறுத்து நம்ம இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, வாய்ஸ் சிக்னல், வீடியோ சிக்னல், சிக்னல்ஸ் ஆன் டெலிபோன் வயர் எக்ஸெட்ரா. ஓகேவா, இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பாருங்க, சிஸ்டம்னா என்ன. சிஸ்டம்னா, சிஸ்டம் இஸ் எ டிவைஸ். சிஸ்டம்னா ஒரு டிவைஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் டிவைசஸ் which can operate on signal. அந்த சிக்னலை ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து சிஸ்டம் and produce corresponding response. அதை ஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்க வேண்டியது வந்து சிஸ்டம். Input to a system is called excitation. Output from it is called response. ஓகேவா, நம்ம ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு இன்புட்டை நம்ம சென்ட் பண்றோம்னா நம்மளுக்கு அது வந்து அவுட்புட் வந்து ரெஸ்பான்ஸா கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேவா, இதுதான் சிக்னல், இதுதான் சிஸ்டம். அவ்வளவுதான். ஓகேவா, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுல எக்ஸாம்பிள் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம். எல்லாமே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் சிக்னல் அண்ட் சிஸ்டம். ஓகேவா, இப்ப இந்த சிக்னல் அண்ட் சிஸ்டத்துல நிறைய டைப்ஸ் இருக்கு. அத மாதிரி நம்ம மேக்ஸம்ல பார்த்த மாதிரி இதுலயும் ஃபோரியர் இருக்கும், டிஸ்கிரிப்ட், கன்வல்யூஷன் தியரம் நிறைய இருக்குது, டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி வேற ஏதாவது இந்த சிக்னல் அண்ட் சிஸ்டத்துல ஏதாவது டாபிக் போடணும்னாலும் எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் வீடியோவை நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ மூலமா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.